தேங்க்ஸ் அ லாட். நம்மளோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை வந்து இந்த கொஷினோட நான் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ செகண்ட் செக்மெண்ட் வந்து வி ஹாவ் ஆர் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் இன் ஸ்பீக்கர் பேனல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிஆர் ஆர்டரில் போகலாம், இல்லை தோஸ் ஹூ ஹேவ் கொஷின்ஸ் ரேண்டமாக கேட்குறதா இருந்தாலும் கேட்கலாம். இன் போத் வேஸ் இட்ஸ் பாசிபிள். ஸோ அவங்களோட கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி செகண்ட் செக்மெண்ட் இருக்குது. தென் தேர்ட் செக்மெண்ட் ஃபைனலாக வந்து வி கேன் இன்வைட் லிசனர்ஸ். யாரெல்லாம் வந்து அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை ஏதாவது அவங்களுக்கு புரிதல் வேணும்னு நினைக்கிறாங்களோ, தென் தே வில் ரைஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் தே வில் கம் டு ஸ்பீக்கர் பேனல். ஃபைனலாக அதோட நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வித் தேட் நோட் லெட் மீ மூவ் ஆன் டு இஸ்மாயில் சார். உங்களோட இன்ட்ராக்ஷன் வித் ஜிஎம் ஆகாஷ். வணக்கம் ஜிஎம் ஆகாஷ். சொல்லுங்கள் சார். சார் கூப்பிட்டதுக்கு இணங்கி நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து செகண்ட் இன்வைட்டியாக நீங்கள் வந்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு அருண் பிரசாத் சார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னும் நீங்கள் நிறைய மைல்ஸ்டோன் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறோம். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னென்னா, ஒரு பிளேயர் ஸ்டார்டிங்கில் இருந்து அவர் ஒரு ஜிஎம் ஆகுற வரைக்கும் மினிமம் எத்தனை கோச் வச்சுருக்கோம்? மேக்ஸிமம் நிறைய வைக்கிறாங்க, 3 மாதத்துக்கு ஒருக்கா கோச் மாற்றுறவங்களாம் இருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? உங்களுக்கு யார் இனிஷியலாக கோச் பண்ணால் ஒரு ஜிஎம் ஆகுற? ஓகே, ஸோ என்னோட பிளேயிங் கரியர் இன்னும் அந்த ஒரு அந்த பிளேயர் எப்படி மாற்றணுங்கிறது அவர் முடிவு பண்ணணும். ஒரு பிளேயராக இருந்து எப்படி தெரிஞ்சிருக்கு அவர் எப்போ? ஓகே, ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். லைக் எத்தனை கோச்சஸ், ஏன்னா இப்போ வந்து நிறைய கோச்சஸும் நிறைய பேர் இருக்காங்க. எப்போ கோச்சஸ் மாற்றணும், இந்த கோச் தான் உங்களுக்கு கரெக்டானு டிசைட் பண்ணுறதும் நீங்கள் வந்து அதுவும் நீங்கள் தான் அசஸ் பண்ணணும். எல்லாமே திங்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தா என்னோட இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட அப்பா கிட்ட பேசிக்ஸ் எப்படி ரூல்ஸ்ன்னு கற்றுக்கிட்டேன். தென் ஐ ஜாயின்ட் சம்மர் கேம்ப். ஸோ அதான் என்னோடய ஸ்கூலில் சொன்ன மாதிரி அங்கே சம்மர் கேம்ப் ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து ஒன்ஸ் லைக் ஒரு வருஷம் லைக் 3rd standard to 4th standard படிக்க அந்த கேப்பில் ஐ வாஸ் லேர்னிங் அந்த டைமில் வீக்லி 2 classes இருக்கும். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கூட நான் விளையாடி எல்லாரையோட ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் என்னாச்சு, எங்கள் கோச்சஸ் வந்து அங்கே ஒரு சார் வந்து ஆனந்த் சார்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கும் தெரியும் லைக் ஐ வாஸ் இம்ப்ரூவிங், நல்லா விளையாடுறேன்னு. அண்ட் நெக்ஸ்ட் இயர் வாட் ஹேப்பன், திருப்பி அதே தான் தேவர் டீச்சிங் மீ. ஸோ அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஒரே தான் திங் திருப்பி சொல்லி கொடுக்குறாங்க, எதுவும் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து எங்கள் கோச் கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், ஆமாம் எங்களோட பேரண்ட் வைஸ் நாங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அகாடமிஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ அவர் வந்து ஹி ரெக்கமெண்ட் மீ டு கேகே நகர் செஸ் அகாடமி. ஏஎல் காசி சார் அவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ அங்கே போனேன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்னாச்சு, அதே சிமிலர் பேரண்ட் ஹேப்பன். ஸோ ஒரு 1 to 2 yearsல வந்து ஐ வாஸ் ஏபிள் டு லைக் எக்ஸல் வெல் இன் தட் அகாடமி. அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த டாப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைமில். And he himself told like, okay, he's doing well. எங்களோட மெயின் பிரான்ச் which is like more top players இருக்கிற இடம் வந்து இட்ஸ் ஸ்ரீநகர் அகாடமி. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போங்க. அந்த டைம் மேபி நவ் சொல்லும் போது இட்ஸ் a வெரி சிம்பிள் திங்காக தோணும். பட் எங்கள் வீட்டில் இட்ஸ் லைக் மை மாம் அவங்களோட தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்போ கேகே நகர் அகாடமினா she has to take me to கேகே நகர் அகாடமி. அண்ட் டி நகர் அகாடமி வாஸ் லிட்டில் பிட் ஃபார். ஸோ அதுவே எனக்கு ஒரு டிசிஷனாக இருக்கும், ஓகே ரொம்ப தூரமாக இருக்கே அப்படின்னு. பட் ஓகே ஃபைன் லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு டி நகர் வியூவுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே போகும்போது அங்கே அகெயின் ஸோ சேம் பேட்டர்ன் லைக் கற்றுப்போம், லேர்னிங் ஸ்டஃப் எல்லாம் நடக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன், அங்கேயும் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு லைக் இம்ப்ரூவ் அ லாட். ஸோ 2 to 3 years ஆச்சு. 2 years கிட்ட ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்டடிட் தேர். அண்ட் தென் வாட் ஹேப்பன்ட், ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே லைக் தென் ஐ தாட் ஆஃப் ஹேவிங் அ பர்சனல் கோச்சிங். So group classes I'm not able to learn much. So this is what I felt like. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும் லைக் இதுதான் லிமிட்னு. மேபி நிறைய பேருக்கு தெரியாது, பட் அவங்க பேரண்ட்ஸ் ஷுட் ஏபிள் டு கெஸ் இட். ஸோ கற்றுக்குறாங்க, ஹி இஸ் பெர்ஃபார்மிங் வெரி வெல் இன் வாட் எவர் கிளாஸ் இஸ் ஹேப்பனிங்.
and he's able to learn and improve upon it. ஒரு பாயிண்ட்ல வந்து he may need more coaching or more stuff. அந்த டைம்ல வந்து he should go for the next step. So that is where I would say the next step comes. So next step for me was personal coaching. So அப்போ எனக்கு வந்து ரங்கன் சார் எடுத்தார், அப்புறம் காசி சார், ரெண்டு பேரும் எடுத்தாங்க கோச்சிங். And Balasubramaniam sir, he was also Bala sir, he was also helping me from my school side. So school வந்து they had a coach, so he was helping from that side. So அவரு like he takes personal classes. So மாறி like it won't be like மூணு பேர் ஒரே டைம் எடுக்க மாட்டாங்க, பட் for few months இவங்க எடுப்பாங்க, மாறி மாறி எடுப்பாங்க. So எல்லாருமே ஒரே அகாடமினா they were able to do it. So this is how it went. And one point I reached around like 2100 2200 point la avanga was they themselves told you need a better coach, like அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகணும்னா அந்த மாதிரி போகணும்னு. அண்ட் அந்த டைம்ல தான் ஐ ஒர்க் வித் ஆர்பி ரமேஷ். ஸோ ஆர்பி ரமேஷ் சாரோட ஐ ஜாயின், லைக் அவர்கிட்ட போய் பர்சனல் கிளாஸஸ் எடுத்தேன். அண்ட் தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் அங்கே வந்து இட் வாஸ் லைக் அ டிஃப்ரெண்ட், ஸோ இட்ஸ் லைக் அ பர் ஹவர், லைக் hourly basisல அந்த மாதிரி I just go to his home and attend classes. And that was during probably national championship ஜெயிக்கிற டைம்ல I was working with him. But it's not like இந்த அகாடமி அந்த அகாடமி மாதிரி இருக்காது, பட் I was learning most, like now weekly 1 or 2 classes தான் இருக்கும். So most of the time I was working on my own. So அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. And after my college, like college முடிச்சிட்டு I then joined, I asked Vishweshwaran sir, so he said okay, let's working. So our kuda it was like I will just go to his home and study. So that was completely different experience. I have never done that before. So adu I myself felt, so in that type of coaching would have been better choice for me. So maybe at the time I had some maturity, so to decide whom to pick. So this type of coaching would benefit me. Of course, like I could have chosen a lot of people around that. It was my personal feeling, like he would be like the better guide at this point. So maturity of the student is also important. Like the student should assess the mentor, whomever is working. So first an establishment வந்து கிடைக்கணும். And after that he should be willing to whatever the coach is telling. So once you choose பண்ணோம், and after that should give the coach the full responsibility. So அவர் என்ன சொன்னாலும் you should be able to do it in that faith. So and the good coach, நல்ல கோச்சா இருந்தா he should himself like tell where is the point. He should be able to recommend him to a better coach. So that is also an important factor. If he is not doing it, then if you are able to like assess it, like you're not, there's no learning, there's not much of a learning. It's the same process. உங்களோட லெவல் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, ஆர் உங்களோட கேமில் மேபி தெரியும், ப்ரிப்பரேஷனில் தெரியும், then you can itself like opt for a new coach, I mean better coach அந்த டைமில். Yeah, this is my experience and this is what I think is a better option. Thank you so much Ismail sir. நெக்ஸ்ட் நம்ம பிடிஆர் ஆர்டரில் பாலா சார் இருக்கீங்க. பாலா சார், உங்களோட இன்ட்ராக்ஷன் வித் ஜிஎம் ஆகாஷ், உங்கள் டைம் சார் இது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து எனக்கே முன்னாடி இருந்த டவுட் தான். 2018 நான் காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்குமே நான் அதுக்கு முன்னாடி விளையாடின ஃபாரின் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஷர், ஏதாச்சும் ட்ரிப்பில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போன ட்ரிப்ஸ் மட்டும்தான். தட் வில் பி வெரி லெஸ் தான், ஒரு 1 or 2 டோர்னமெண்ட்ஸ் பர் இயர், மேக்ஸிமம் 3 to 4 டோர்னமெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு போவாங்க. அதுவும் நீங்கள் நேஷ்னல் சாம்பியன் இல்லை டாப் 3 நேஷ்னலில் ஃபினிஷ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ மற்றவங்களாம் எப்படி
அந்த வந்து எக்ஸ்போஷர் எடுக்கிறது. ஸோ தட் இஸ் ஒன் கொஸ்டின் விச் வாஸ் பர்னிங் லைக் எனக்கே இருந்துச்சு. பிகாஸ் வி டோன்ட் நோ த ஹவு மச் எக்ஸ்பென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ட்ராவலுக்கு. இஃப் யூ ஆர் ஏபிள் டு அஃபோர்ட் இட், இட் இஸ் பெட்டர் டு பிளே அப்ராட். பிகாஸ் as a chess player, as a sports person, you need to have the whole experience. இப்போ நீங்கள் ஃபாரினில் போய் ஆடும்போது யூ வில் கெட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து ஒன் ஸ்டைல் ஆஃப் பிளே இருக்கும். இந்தியன் டைம்ஸ்ன்றது எப்படி நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸில் நீங்கள் எப்படி குசின் மாதிரி சொல்கிறீங்க, இந்தியன் குசின் ஒன்று இருக்குது, காண்டினென்டல் குசின் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி பிளேயிங் டைப்ஸ்லேயும் வந்து யூரோப்பியன் பிளேயர்ஸ் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயிங் ஸ்டைல். And Americans, they will have a different type of playing styles. Indians நீங்க பாத்தீங்கன்னா they will say Indians are more tactically strong, ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க tactically, and Indians are more losing positions போனாலுமே they will fight till the end. That is like a trait for Indians. But Europeans, they will be like more relaxed type அந்த மாதிரி இருப்பாங்க, and Americans, they have their own working styles. So this kind of experience is important for a player. That's what I feel. But if you are under a budget, like உங்களால வந்து afford பண்ண முடியாது right away, still it's possible. It's not at all like it's not impossible. இந்தியாவில் ஆடி GM ஆக முடியாதுலாம் இல்லை. முன்னாடி கிராண்ட் மாஸ்டர் ஆனவங்களாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இந்தியாவிலே தான் ஆகியிருக்காங்க. lot of people have done that. So the right tournaments you have to choose. Like yearly இப்போ இந்தியாவிலே it's like around 9 to 10 I think so, open like grand masters tournament நடக்குது. And so those tournaments அதுவே நீங்கள் பிளான் பண்ணிட்டு whenever you're schedule பண்ணி you will be able to figure it out and do it. Maybe இங்கே requirements ஜாஸ்தியாக இருக்கும் because lot of underrated players ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு இந்தியாவோட இது. Many have lot of talents and but due to like overpopulation நம்மளோட talents வந்து exploit like உலகத்துக்கு தெரிய வரலன்னு தான் சொல்லலாம். So that is what I want. Like இப்போ நம்மளால அப்ராட்ல போய் ஆட முடிஞ்சதுன்னா இந்தியாவில் இருக்க நிறைய talents வந்து வெளியில் தெரிய வருவாங்க. So that is the main thing. But if you are really talented, you can easily become a grandmaster in India itself if you play these 10 international events which is happening in India. தேங்க்யூ பாலா சார். பாலா குணசேகர் சார், உங்களோட டர்ன் சார். பாலா குணசேகர் சார். ஓகே, ஸோ ஐ திங்க் அவங்க லைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். தினகரன் சார், நீங்கள் பேசுங்க சார். குட் ஈவினிங் ஆகாஷ் சார். தினகரன். ஹலோ. குட் ஈவினிங். சார், செஸ் வந்து கண்டிப்பாக காஸ்ட்லி கேமா? நம்ம பெரிய கோச்சுட்டு போகும்போது நிறையா ஃபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி சார் அது? இல்லை நம்ம வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஸ்போர்ட் வைஸ் எக்ஸ்பென்ஸ் வைஸ் கண்டிப்பாகவே வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட் தான். அதில் நாட் பிகாஸ் ஆஃப் கோச் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நீங்கள் கோச்சிங் போகிறது எதுக்காக? ஒரு டோர்னமெண்ட்டில் ஆடி ஜெயிக்கிறதுக்காகன்னு சொல்லலாம், இல்லை கிராண்ட் மாஸ்டர் ஆகணும், இல்லை டைட்டில் ஆகணும். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இருக்க ஒன் ஆஃப் த மெயின் எய்ம் இஸ் டு பிகம் அ வேர்ல்ட் சாம்பியன் அட் சம் பாயிண்ட். லைக் அது ஒரு கோலாகவே எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பிளே டோர்னமெண்ட்ஸ், நாட் 1 or 2 tournaments, but plenty of tournaments விளையாடணும். எஸ்பெஷலி at the young ஏஜில் இருக்கும் போது lot of tournaments you have to participate. And when you're participating, what happens, an expense ஒன்று வரும். ஒரு டோர்னமெண்ட் நடக்குதுன்னா இட்ஸ் ஈஸிலி லைக் இப்போ நடக்கிற டோர்னமெண்ட்ஸில் 7 days நடக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், நார்மல் ஃபிடே ரேட்டிங் மேபி 3 to 4 days முடிக்கிறாங்க. பட் நல்ல டோர்னமெண்ட்னா இட் டேக்ஸ் அரௌண்ட் 8 to 9 days. அந்த டோர்னமெண்ட்டில் யூ வில் பி ஸ்பெண்டிங் ஆன் ட்ராவலிங். சின்ன பசங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோடையும் போகணும். ஸோ அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அண்ட் அங்கே ஸ்டே ஒன்று இருக்கணும், ரெண்டாவது எக்ஸ்பென்ஸ். தேர்ட் வந்து என்ட்ரி ஃபீன்னு ஒன்று கட்டுவீங்க, அது ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அண்ட் ஃபுட் அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ யூ ஷுட் பி இன்க்ளூடிங் இட். ஸோ இது ஒரு மெயின் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். அண்ட் கோச்சிங்
coaches, there are a lot of coaches like who can be guiding you. Materials எல்லாமே it's available. உங்களோட பேசிக் லெவல் ஆஃப் கோச்சிங் உங்களால் வந்து அதுக்கே உங்களுக்கு நிறைய செலவாகுது அப்படின்னு யூ ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக there will be people to guide, like அந்த மாதிரி கைடன்ஸ் எடுத்துட்டு, and there are a lot of materials free. இப்போ lot of people have started like YouTube channels. நானே I just started YouTube channel just to like ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து I just wanted to, but I didn't get much time. ஸோ அது என்ன மாதிரி நிறைய பேர் they are doing YouTube channels இருக்கட்டும், and lot of articles எல்லாமே வந்து they are doing it for free. So maybe it's like a lot of things out there. What you have to do is you have to have that என்ன சொல்றது, it's like you have to pick them out. கரெக்டான உங்களுக்கு என்ன தேவையோ you have to pick them out and study. எல்லாமே you can't read it of course. So we are humans-னால எல்லாமே படிக்க முடியாது. பட் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டிசைட் பண்ணி மேபி யாரையாச்சும் ரெக்கமெண்ட் யாராவது கேட்டு அவங்க கிட்ட கேட்டு படிக்கலாம். ஸோ கோச்சிங் எக்ஸ்பென்ஸ் யூ கேன் ரெடியூஸ், பட் திஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ் வில் பி த சேம். ஸோ if you're asking, it's ஸ்போர்ட்ல இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இந்த சைடு. once you are able to do some achievements அந்த மாதிரி வரும்போது தான் once you gain the exposure you will get the sponsors. So அந்த மாதிரி if you are able to get a sponsor, then your journey will be smooth. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ தினகரன் சார். பாலகுணசேகர் சார் அவைலபிளா சார்? இப்போது நீங்கள் பேசலாமா சார்? அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே, ஸ்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். வில் சர்க்கிள் பேக் டு ஹிம். வெங்கட் சார், வெங்கட்ராமன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு பேசலாம் சார். ஹலோ, கேட்குதுங்க சார், நீங்கள் கேளுங்க. கேட்குதா சார்? நல்லா கேட்குது சார், பேசுங்க. சரி, ஆகாஷ் தம்பி. ஹலோ, கேக்குது? ஹலோ சார் வணக்கம், நான் இங்கே திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் நான். வணக்கம். ஹலோ வணக்கம். உங்களுடைய கேம்ஸ் எல்லாம் நான் நிறையா வாட்ச் பண்ணுவேன் நான். உங்கள் கேம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தினகரன் தம்பி அந்த கேள்விகள் கேட்டார், அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இன்னும் மென்மேலே நீங்கள் வளரணும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதோட நான் முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெங்கட்ராமன் சார். தேங்க்யூ. பாலகுணசேகர் சார், நீங்கள் பேச முடிஞ்சுன்னா பேசலாம் சார். இப்போ அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, பேசுகிறீங்களா சார்? பாலா சார்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன் பிடிஆர் ஆர்டர் திரு, உங்களோட இன்ட்ராக்ஷன் வித் ஜிஎம் ஆகாஷ். ஹாய் சார், குட் ஈவினிங். ஸோ என்னுடைய கொஸ்டின் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு. அது செஸ் பிளேயர், ஸோ ஒரு பிகினர் ஆர் இன்டர்மீடியட் கேட்டகரியில் இருக்கவங்க என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணணும்? ஒர்க் அவுட் மீன்ஸ் எந்த மாதிரி அவங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்? not even he had been participated on any coaching like that. So self-ஆ என்ன மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணால் he may be succeed in his career. ஓகே. ஸோ பிகினர்ஸாக இருக்கும் போது செஸ் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வைஸ் ஐ வில் டெல் டு எவ்ரிபடி இஸ் லேர்ன் த கிளாசிக்ஸ், ஓல்டு பிளேயர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த செஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது செஸ்லாம் பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்திருப்பாங்கள்ல, வில்லியம் ஸ்டைனைட்ஸ், லாஸ்கர், வேர்ல்ட் சாம்பியன்ஸே இருக்கட்டும், அண்ட் பால் மார்ஃபி. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸோட நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே தான் வந்து அந்த எப்படி வந்து செஸ் டெவலப் ஆச்சு. அதாவது இப்போ நம்ம விளையாடுற ஓப்பனிங்ஸாக இருக்கட்டும், இப்போ விளையாடுற ஐடியாஸ் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கலாம். இப்போ நம்ம விளையாடுறதுக்கு மெயின் ரீசனே அப்போ அவங்க யோசிச்சு ஒரு டெவலப் பண்ண ஐடியாஸ் தான். நவ் வி ஆர் லைக் ஹவ் வி சே வி ஆர் ஜஸ்ட் ஒரு பேசேஜ் ஆர்டிகுலேட் பண்ணி பேசுகிறோம்ல, அதே மாதிரி தான் வி ஆர் ஜஸ்ட் ஆர்டிகுலேட்டிங் த ஐடியாஸ். ஸோ அதுதான் வந்து லைக் பேசிக்ஸ் மாதிரி. ஸோ ஓல்டு பிளேயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூ கேன் டூ இட் பை ரீடிங் புக்ஸ். தெர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ். யூ கேன் நெட்டில் சர்ச் பண்ணாலே யூ கேன் கெட் இட். So that is one of the basic thing you should be start doing it. For books படிச்சா, அந்த பிளேயரை பற்றி படித்தாலே you will get to learn a lot about them.
அண்ட் அதுலேயே யூ கேன் டிசைட் லைக் எப்படி நீங்கள் பொசிஷனல் செஸ் கற்றுப்பீங்க, டாக்டிக்கல் செஸ் கற்றுப்பீங்க, எவ்ரி திங் யூ வில் பி லேர்னிங். இட்ஸ் லைக் ஃபண்டமெண்டல் திங். ஸோ அது பண்ணாமே டேரெக்டாக நீங்கள் வந்து மேக்னஸ் கால்சன் எப்படி விளாட்றேன் அந்த கேம் பார்க்க வந்தோன்னா யூ won't அண்டர்ஸ்டாண்ட் ஒய் திஸ் ஐடியா, லைக் எதுக்கு இந்த ஐடியா வருது. இஃப் டூ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ won't அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஒரு வீக் பிளேயர் கேம் பார்க்கும்போது தான் யூ வில் பி ஏபிள் டு know why this idea has been played, because on the weak player wouldn't have realized ida idea, so he would have let a strong opponent to display that idea. So in the things la would have only happened in the olden time. So olden times la vandu Steinitz ஆடும்போது அவங்க வீக்காக யாராச்சும் unknown player தான் ஆடி இருப்பாங்க, so he will be able to easily show that idea. அப்போ if you see his game you will learn that idea. இப்போ மேக்னஸ் கால்சன் versus ஃபேபியானோ கருவானா கேம் எடுத்து பார்த்தீங்கன்னா Fabiano Caruana wouldn't let Magnus Carlsen to play that simple idea. So you wouldn't, உங்களுக்கு அது தெரியாது, ஸோ எதுக்கு அது வச்சாருன்னு, and you won't be learning anything in that. So that is fundamental thing, first thing to do. Second thing was beginning section, you should start with the tactical themes or the positions and the opening principles. Opening principles first கற்றுக்கணும், அந்த மாதிரி டாக்டிக்கல் தீம்ஸ் கற்றுக்கணும். அண்ட் என் கேம்ஸும் ஒரு பேசிக் நாலேஜ், அந்த செக் மேட்டிங் பேட்டர்ன்ஸ்லேருந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு யூ ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ தேர் ஃபியூ புக்ஸ் லைக் ஓல்டன் டைம்ஸ் இந்த புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கும் போதே லைக் அவங்களே அந்த புக்ஸ்லேயே வந்து ரெக்கமெண்டட் புக்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு போவோம். ஸோ அப்படி வந்தாலே யூ வில் ஹேவ் a lot of collection. Thank you. Thanks a lot, Thiru sir. So thank you on second question, sir. Sorry if you don't mind. Yes, sir. If one player has started his career is by too late, maybe on after 20 or 25, what do you suggest to him? He had a chance to come up with leading, sir. So because of my இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாலும் அதான் ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ மேபி ஸ்டார்டட் வித் 25+ மீன்ஸ் what you maybe suggest to them? ஓகே, ஸோ ஓல்டாக லைக் ஒரு 35+ ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க அந்த மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை ஆல்ரெடி ஒரு பிளேயர் ஜஸ்ட் ஆடிட்டு No sir, some have knowledge but not it be in on professional way, maybe like. Of course, younger age start பண்ணுறதுனா இட்ஸ் ஆல்வேஸ் ஆப்டிமல். லுக்கிங் ஃபார் அ வெரி பிக் கேரியர் வேர்ல்ட் சாம்பியன் லெவலில் போனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குட் சான்ஸ் ஆஃப் பிகமிங் அ வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் வெரி யங் ஏஜ், லைக் 5, 6, 7 அந்த மாதிரி ஏஜ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூ வில் ரைட் நவ் அட் த ப்ரெசன்ட் இருக்கு. பட் இஃப் யூ லுக் அட் த பாஸ்ட் அப்போ அப்படி கிடையாது. லைக் I think bronze நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து இட்ஸ் லைக் 17-18 years தான் they will be சீரியஸாகவே செஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவர் பிகமிங் கிராண்ட் மாஸ்டர் அப்படி அந்த மாதிரியும் இருக்குது நைஸ் ஸ்டோரி. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி வெரி ப்ராக்டிஸ் இயர். 25 years ஏஜ் இருந்து யூஆர் லைக் வெரி லேட் டு செஸ், தட் இஸ் நோ டினைங் இன் தட் ஃபேக்ட். வாட் இஸ் யுவர் கோல் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் கோல் இஸ் கோயிங் டு பிகம் லைக் ஒரு நான் டைட்டில் பிளேயர் ஆக போகிறேன், that is your goal, completely fine and do it. It's a matter of time, it's a matter of dedication. The main problem is, I would say, is like your age ஜாஸ்தி ஆகும்போது your responsibility increases, your time for preparation இருக்கட்டும், and you're able to participate in the tournaments. These are the things which becomes very difficult when you age. So that is the only problem. If you're able to solve that problem, and one more important thing is, then you won't have any problems at all. Like you can just focus on your chess career, and at the time, like, whatever best will happen to you. Nothing will stop you there. So time you have to provide, and physically you have to be very good. Two things are very important. Physically, what happens with age is like you will lose the alertness. Young kids now, they will be very alert. It reduces
with age. But if you are able to maintain a good physical fitness, you are exercising daily, you are having a very good eating habits, very good sleep patterns. So idalan if you're in check, then this alertness won't drop. It will in fact be very, you will be at the top of the game. So it doesn't matter in 10, if you're just 1500, in few years you can already aim to for the title player and the Mayagati, you can just go on. Thank you so much, Thiru. Thank you, sir. Yeah. Thank you, In my PTR order, Vignesh, உங்களோட question, உங்களோட interaction with GM Akash. ஓகே ஆகாஷ் சார், குட் ஈவினிங். ஸோ எனக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒயிட் ஆடுறோம், நம்ம ஒரே ஒரு ஓப்பனிங் ஆடுறது ஓகேவா, இல்லை 2-3 ஓப்பனிங்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லதா? ஏன்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு ஒயிட் ஆட போகிறோன்னா நம்ம தான் மூவ் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஒரு ஓப்பனிங் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் D4 ஆடுறேன், இல்லை E4 ஆடுறேன், இல்லை நைட் F3 ஆடுறேன். இதில் ஏதோ ஒரு மூவ் தான் நான் ஆட போகிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கண்டினியூஸ் மூவ்ஸ் ஆட போகிறேன். ஒயிட்டில் வந்து நான் ஒரே ஒரு ஓப்பனிங் வந்து வெளியணுன்னா தரவாக இருக்கிறது பெஸ்ட்டா, இல்லை 2-3 ஓப்பனிங்ஸ் பெஸ்ட்டா? ஏன்னா பிளாக்ல வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் நம்மளோட ஆப்பனண்ட் என்ன ஆடுறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆட போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் நம்ம லைன்ஸ் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ ஒயிட் அப்படிங்கும் போது நம்ம தான் ஃபஸ்ட்டு மூவ். ஸோ அதில் ஃபுல் தரவாக இருக்கும் போது நம்ம ஒயிட்டில் எப்படி ஆடினாலும் நம்ம எப்படியா இருந்தாலும் ரிப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Okay, fine. So opening wise பார்த்தோம்னா there are many options. ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பனிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அதே விளையாடிட்டு இருக்கலாம். ஸோ பட் நோ நீங்கள் எதுவும் ப்ரிப்பேர்லாம் பெருசாக பண்ண தேவையில்லை, அந்த ஓப்பனிங்கை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி வாட் ஐ வாஸ் டூயிங் when I was starting my career and இருக்கட்டும். பட் இந்த லாங் ரன் நீங்கள் பார்த்தோன்னா that is not an effective process. As effective process ஏன் இல்லைன்னா, it will be very easier for opponent to prepare. அவங்க வந்து they don't have to spend much time. They can just prepare for கொஞ்ச நேரம் பார்த்தாலே okay this guy is going to play this opening now, so then I will prepare it and just play. அந்த மாதிரி இருக்கும். But when you have lot of options, நீங்க நிறைய theories prepare பண்ணி வச்சிருக்கீங்க உங்களோட ஆர்சனல்ல, அப்ப என்ன ஆகும்னா they will be the opponent whom you are facing tomorrow have to look at each and every variation. So that will take some time for him to do in the previous stage. So that is very important when you're reaching higher levels. Beginner level, it's opening is not at all important. Konja intermediate level 1800 rating vandinga, you can start with one opening. But once I think you reach about 2200 la reach, it's better to have multiple openings. And you have to do it in a proper way. அதுவும் முக்கியம். Just because ஒரு லைன் படிச்சுட்டு then forget it completely, இன்னொரு லைன் படிச்சுட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு லைன் படிச்சுன்னா you have to play it for around ஒரு டோர்னமெண்ட்ஸ் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா 3 months ஆடலாம். இஃப் டோர்னமெண்ட்ஸ் இல்லை ப்ரிப்பேர் மட்டும் பண்ணுறீங்கன்னா 1 or 2 டோர்னமெண்ட்ஸ் ஆட முடிஞ்சுன்னா 6 months கிட்ட அந்த ஒரு ஓப்பனிங் மட்டும் நீங்கள் ஆடுங்க. Then stop the opening completely, prepare new opening and go about it. So this was actually recommended by Kramnik. Now, I just attended one seminar last month and Kramnik also said the same thing. It would have been a very good thing to go about it. Not only openings level but the overall understanding of chess will improve if you are able to learn a lot of openings. Yeah. Thank you. Vignesh sir, ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஆல்ரெடி 9 ஆயிடுச்சு. ஆகாஷ் உங்களுடைய இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? ஹவ் வி ஹேவ் அனதர் 4 ஸ்பீக்கர்ஸ். அப்படி பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம போகலாம்? Shall we take one question from all the remaining 4 speakers? Yeah, one question. Yeah. Okay. Vignesh sir, time irundhuduna we will come back to you for other questions also. Next, thank you sir. Thanks for understanding. Next in my PTR order, Nasir sir, உங்களோட time sir இது. நீங்க பேசலாம். Nasir sir. Okay, I will come back to him. Mr. Girish, you can interact with GM Akash. It's your time. Girish, unmute பண்ணிட்டு பேசுங்க.
கிரீஷ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, ஸோ வில் கம் பேக் டு ஹிம். ஆதிக், நீங்கள் பேசலாம். Hello sir. Hello. Sir, I am 9 years old. I want to become DM in 1 year. Now I am 2200 in leeches. I haven't played today. So which all books you recommend for ending? Okay, Adik, I think I didn't hear you properly. So can you just repeat it whatever you said? Sir, I am 9 years old. I want to become Okay. a DM in 1 year. I haven't played Okay. today events yet. Mm-hmm. And which all books you recommend for ending game? Okay. So yeah. So do you have a FIDE rating? Like, have you played No, any sir. before the pandemic? Okay. Okay, fine, fine. So without playing a FIDE rating, we actually can't measure like what would be your right standard. So you're saying you have a leeches rating of 2200, right? Yes, sir. Okay, what is your, like, is it a blitz rating or a classical rating? Rabbit rating, sir. Rapid rating. Okay, fine. So it's a rapid rating. So okay, so maybe let's say you have, I think it will be around 1500 to 600 probably, I think, FIDE rating, because there are a lot of inflation in leeches. Let's keep it. ஆதிக் கொஸ்டின் கேட்குறான். And you also need to gain a lot of becoming a grandmaster in 1 year. It may or may not be possible. It depends on your playing everything. But that shouldn't be your goal. Your goal should be whatever your learning process should be your goal. Yeah. As I said, like I discussed with one question previously, so the first thing you should be doing is learning from the classical players. And there are a lot of chess books out there. First one, my most favorite book is My System, written by Aaron Nizovich. That is one great book to go with. Second book I would recommend is Capablanca, Daily Chess Fundamentals, that you can study. And also best games. What type of style do you like? Do you like attacking chess or positional chess? Any chess book? Sir, I like to attack. Okay, you like to attack. Then you can study Mikhail Tal's chess games. You can, that is your strength. Let's say that is your strength. So there are two types of things. One is your strength and one is your weakness. You have to be working on both, but I always like would be more preference, give more preference to strength at the beginning stage. So you can work a lot on your strength. சந்திரசேகரன் அவங்க சார் தானே? It improves your confidence to a very good level, and then ultimately you, whenever you get time, you also should spend a little bit time on positional chess. It's not a weakness, but that is where maybe you may be lacking if you're seeing a lot of other games. Okay, you should be balancing both. Yeah. Okay, sir. When the position is equal and I don't have chances to attack, I will do positional chess. Okay, good. Thank you, Adik. Thanks for your question. Thanks for your participation. Next, I would like to move on to Chandrasekharan sir. இருக்கீங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து வில்லேஜில் இருக்கிற பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கோச்சஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஏரியா அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து கோச்சஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப குறைவான ரேட்டிங்கில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணால் அவங்களால வந்து ஒரு நல்ல லெவல் ஒரு 4500 வந்துட்டு அதுக்கு மேலே சிட்டிக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது சார். எப்படி பேசிக்கில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க? அதான் பேசிக்காக அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ அகெயின் திங்க் நான் ஒரு கொஸ்டினில் ஆன்சர் பண்ணியிருந்தேன். தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது நம்மளோட ஆன்லைனில். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அண்ட் அதுலேயே லைக் மெனி பீப்புள் வாட் தேர் டூயிங் இஸ் ஓப்பனிங் மிடில் கேம் எண்ட் கேம் அப்படி போகிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் லைக் ஸ்டடி ஃப்ரம் த ஓல்ட் பிளேயர்ஸை பற்றி கெயின் அ நாலேஜ்.
which will ultimately build the fundamentals. So that is very basic. And the things that நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே பண்ணணும். என்ன யார் கோச்சிங்காக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செஸ் விளையாட தெரிஞ்சோடனே மூவ்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓல்டு பிளேயர்ஸை பற்றி கற்றுக் கொடுங்க. ஸோ தட் வில் பி த ஸ்டார்டிங் ஃபேஸ். அண்ட் அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் வித் அந்த டாக்டிக்கல் ஐடியாஸாக இருக்கட்டும், ஓப்பனிங் பிரின்சிபிள்ஸு, அப்புறம் என் கேமில் பேசிக் செக் மேட்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் சில எக்ஸப்ஷனல் ஃபியூ திங்ஸ்லாம் இருக்கும்ல பேசிக்ஸில், அதை நீங்கள் சும்மா நெட்டில் போட்டாலே ஆட்டோமேட்டிக்லி தே வில் பி ஷோயிங் இட். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கவர் பண்ணாலும் தேர் பி வெரி குட் ஃபண்டமெண்டலாக நாலேஜ் வைஸ் அது வந்து யூ வில் கெட் இட். அண்ட் வித் தட் யூ கேன் மேக் த பிளேயர் பிளே த டோர்னமெண்ட். ஸோ டோர்னமெண்ட் அஃப்கோர்ஸ் விளையாடினா தான் ஃபிடே ரேட்டிங் வரும். அதுக்கு எதுவும் பண்ணவே முடியாது. அது ஒன்லி ஆப்ஷன். அந்த டோர்னமெண்ட்ஸ் விளையாட வைக்கணும். ப்ராப்ளி எந்த வில்லேஜாக இருந்தாலும் ப்ராப்ளி இப்போ ரைட் நவ் எனக்கு தெரிஞ்சு எல்லா டவுன்ஸில் தே ஆர் லைக் கண்டக்டிங் ஃபிடே ரேட்டிங் டோர்னமெண்ட்ஸ். ஸோ தட் அந்த ட்ராவல் பண்ணி விளையாட இஃப் இட்ஸ் பாசிபிள் தென் ஐ திங்க் that is the best way to go about. Thank you so much. Nazir sir available sir நீங்க? Yes sir. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், கேக்குதா சார்? கேக்குதுங்க சார். நீங்க இன்டராக்ட் பண்ணலாம் சார். GM ஆகாஷ் ஆகாஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆகாஷ் சார், உங்களுடைய தேங்க் யூ ரொம்பவுமே வந்து நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்றது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு வந்து பொறுமையாக கைட் பண்ணுறீங்க, பிளேயர்ஸ் கைட் பண்ணுறீங்க, பேரண்ட்ஸ் கைட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப தாமதம் வந்ததுக்கு முதல்ல மன்னிச்சுடுங்க. இன்றைக்கி வேறு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால லேட்டாக வந்துட்டேன். நான் உங்களுடைய அருமையான டயத்தை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய டயத்தை வந்து நீங்கள் பிளேயர்ஸோட கொஸ்டின் பதில் சொன்னால் அது எனக்கு உபயோகமாக இருக்கும். நான் தாமதம் வந்ததுக்காக வருத்தப்படுறேன். இஸ்மாயில் சார், தினகரன் மற்றும் இளங்கோ, பாலகுணசேகரன், வெங்கட்ராமன் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிளேயர்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ Nazir sir. Thanks a lot for joining. Thank you so much. Girish இருக்கீங்களா? are you available? Girish நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. I think he isn't. Okay. Hasini ma'am, நீங்க available? Yes sir. Yeah ma'am, you can interact with GM Akash. Hi, good evening. I am Uttimina. Of all the opportunity you had in your career to reach Grandmaster, which opportunity you would mention it as the key one, and what was that? So I can't say as a like overall thing just made me a grandmaster. I can't tell it like that. If you ask me like this opportunity made me grandmaster, kandipa I wouldn't say. Like I can just point out like in the tournament it was a great achievement. In the tournament was a great achievement. But adilla and it's not at all real. So what you do like in your defeats is very important. So once like if you tournament aadi irpeenga, tournament vandu ungalku vandu it will be like very bad, and the tournament very bad விளையாடி இருப்பீங்க, and next tournament you are able to come back and give a very strong performance and win that tournament. Then the opportunity oda like your mindset during the previous tournament, like on the mindset you wouldn't give up, you just wanted to fight it back in the next tournament. So and the mindset is what is very important. So that is what I will give credit to. And if I'm like when a grandmaster ஆனதுக்கு what I would say is the decision which I took in engineering, like engineering பண்ணும்போது it was easy for me to get a job, like one of the best colleges படிக்கும்போது it was easy for me to get a ID job or electrical படிச்சேன், like core job எடுத்து நான் போயிருப்பேன். It was an easy life would have been. I don't like unemployed இருந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு நான் வந்து ஃபுல்லாக செஸ் படித்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து 4 வருஷம் விட்டதை வந்து பண்ணி திருப்பி GM ஆகிட்டு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஈஸியாக ரூட் போயிருப்பேன். ஸோ பட் ஐ டென்ட் டேக் தட். பட் எனக்கு பிடிச்சதை ஐ வாண்டட் டூ இன் மை இன்ஜினியரிங். ஸோ தட் டெசிஷன் இஸ் வாட் ஐ வுட் கிவ் கிரெடிட் டு. ஸோ GM ஆனதுக்கு தட் இஸ் மை டெசிஷன். அந்த டெசிஷன் எடுத்தனால தான் ஐ எம் ஏபிள் டு பிகம் அ கிராண்ட் மாஸ்டர் நவ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் like keep coming, you pick the right ones. So it's an ongoing process, but the decisions which you make
the failures அதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் த டிஃபிகல்ட் ஒன்ஸ் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Thanks a lot. Thank you, Hasini ma'am, for your question. So I hope Girish ஒருத்தர் மட்டும்தான் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Girish, are you available? Okay. So yeah. Yes, sir. Yeah, please. Yeah, my daughter is is in under 9 category. How many hours has to spend every day for chess, sir? For chess, how many hours to like spend? Yeah, and how to அது cut வந்து that time? So what are the regions we have to concentrate? ஓகே. ஸோ அதான் அது வந்து இட்ஸ் லைக் இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக். சில பேருக்கு வந்து ஐ ஹவ் சீன் பிளேயர்ஸ் ஹூ ஜஸ்ட் ஸ்டடி செஸ் ஃபார் 1 or 2 hours and they are able to do it very well, like கான்சென்ட்ரேட்டடாக பயங்கரமாக பண்ணுவாங்க. ஃபார் தெம் லைக் மேக்ஸிமம் 3 to 4 hours தான் பண்ணணும் அவங்களாம். அதுக்கு மேலே பண்ணால் இட்ஸ் கோயிங் டு பி லைக் டயரிங் ஆர் போரிங் ஃபார் தெம். ஸோ தட் டைப் ஆஃப் இருக்காங்க. Someone likes to do it a long pace, slow up பார்ப்பாங்க செஸ். That is fine. So அந்த மாதிரி your child அப்படி இருந்தாங்கன்னா I would recommend to do 6 hours a day. If like not every day, but you should be balancing both. Probably academics in the time நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க. And whenever like class முடிச்சு 2 hours பண்றாங்கன்னா weekdays, weekends maybe 6 hours a day you can do it. So that is also like 5 to 8 hours, and then middle you can find a reason, but it's not like ஒரே 6 hours இல்ல, morning 2 hours, evening 2 hours அந்த மாதிரி split up பண்ணி நீங்க பண்ணலாம். Because at the same time ஒரே டைம்ல you can't be like concentrating so well, like ஒரே டைம்ல you can't at a stretch do it easily. So those things it depends from players to players. So players ஓட இது பொறுத்து அவங்களோட attention span இருக்கட்டும், how they are doing it depends on that. Yeah, what are the things you have to cover every day? Okay, so things to cover, you have to schedule it, like pattern follow பண்ணணும். It's not like one day in the day I'm going to repeat it, keep on repeating it. இப்போ நீங்க ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு வந்தீங்கன்னா your schedule will have game analysis in it. நீங்க இந்த டோர்னமெண்டோட கேம் அனாலிசிஸ் இருக்கும் அதுல. அண்ட் இஃப் யூ பிஃபோர் லைக் ஒரு டோர்னமெண்ட் போக போறீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு நான் போக போறேன். அண்ட் இஃப் இட்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் அப்படின்னா ஓப்பனிங் ப்ரிப்பரேஷன் அது ஒரு பார்ட்ல இருக்கும் கேம் அந்த ஸ்கெடியூல்ல. ரொம்ப ஜென்ரிக்காக பண்றது வந்து லைக் எவ்ரி ஒன் தி பெஸ்ட் திங் ஐ வில் ஆல்சோ சே இஸ் கால்குலேஷன். ஸோ கால்குலேஷன் ஷுட் பி தேர் எவ்ரி டே. லைக் அது ஒரு ½ hour to 1 hour அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது இட்ஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். And in games, like if you're very new to chess கத்துக்கிறீங்கன்னா like ஒரு ½ hour end game, any basic end games நீங்க book படிக்கலாம். Dvorsky's end game manual, Rubin Fine's chess end games. So அந்த மாதிரி books படிக்கலாம். So that will be helpful. Thank you so much. I hope we have completed. யாரையும் நான் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். So any final comments from any of our speaker panel? யாராவது கேட்கணும்னா பேசணும்னா நீங்கள் பேசலாம். பிகாஸ் we are done. பாலா சார் அன்மியூட் பண்ணியிருக்கீங்க. எஸ் சார். ரொம்ப அருமையாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். வளர்கிற தலைமுறைக்கு இது ஒரு வழிகாட்டு முயற்சியாக அமைந்துள்ளது. உங்களுக்கு நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு சாரங்களுக்கு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பயனுள்ள நிகழ்ச்சி. நேரம் கருதி கொஸ்டின் கேட்கல, அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக உங்களோட கொஸ்டின் கேட்குறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாலா சார். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. தினகரன் சார் உங்களோட ஃபைனல் கமெண்ட்ஸ். சார் இல்லை என் பண்ணிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இஸ்மாயில் சார், எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் சார்? சார் 20 டைமுக்கும் மேலே ஒரு 15 minutes இருந்து சார் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸு. நம்ம என் பண்ணிக்கலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ் சார். Okay, so thank you so much for spending around
ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரிப்பரேஷன் டைம் எடுத்துக்கிட்டால் கூட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இட் வாஸ் ஸோ எஃபெக்டிவ் அண்ட் ஸோ நாலேஜபிள். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ உங்களால் தர முடியுமோ எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கோம் நாங்கள். ஸோ தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் ஆகாஷ்? தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ஆன்சர். லைக் நார்மலாக இட் ஒன்ட் பி லைக் எனக்கு வந்து பண்ண மேபி டைம் கிடச்சிருக்காது. சின்ஸ் வி பிளான்ட் இட் ஃபார் லாங் டைம். நீங்கள் ஆல்ரெடி எனக்கு நிறைய வாட்டி கேட்டிருந்தீங்க. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு லைக் கரெக்டாக டைம் சொல்ல முடியல. அண்ட் திஸ் ஹேப்பன்ட் அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ லைக் ஹாப்பி டு ஷேர் மை தாட்ஸ் டு பீப்புள். லைக் யாரெல்லாம் கேட்டாங்களோ ஐ வாஸ் ஏபிள் டு ஐ எம் ஹாப்பி ஆக்சுவலி லைக் இவ்வளோ திங்ஸ் ஷேர் பண்ண முடியுதுன்றது. அண்ட் ஐ ஆல்சோ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ யா ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ. Thank you so much. And we'll be closing this session in a count of 5, 4, 3, 2 and 1. Thanks a lot. Good night to all.